குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஸ்டின். இரு கூம்புகளுக்கு இடையே உள்ள கன அளவுகளின் விகிதம் 2:3. இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல் இருமடங்கு எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதம் காண்க. இப்போ 2 கூம்புகள் இருக்கு. கூம்போட கன அளவு ஃபார்முலா தெரிஞ்சாதான் இந்த சம்மே நம்ம செய்ய முடியும். அப்போ கூம்பின் கன அளவுக்கு ஃபார்முலானது 1/3 பை r²h. இப்போ இங்கே 2 கூம்பு அப்படிங்கிறதுனால கன அளவுக்கு வந்து v1 v2 எடுத்திருக்கேன். 2:3. இப்போ v1 இதை நம்ம வந்து இந்த மாதிரி எழுதிக்கலாம். v1/v2 = 2/3. இப்போ v1க்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போறோம்னா, அதாவது கன அளவு ஃபார்முலா. அப்போ 1/3 பை r²h. இங்கே 1 அப்படிங்கிறனால 2 கூம்பு கொடுத்துருக்கனால ஃபர்ஸ்ட் கூம்பை நான் 1 r1 h1, ரெண்டாவது கூம்பு r2 h2 அப்படின்னு எடுத்திருக்கேன். இப்போ இங்கே 2/3. இப்போ இதில் நம்ம 1/3 கேன்சல் ஆயிரும், பை கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன டேர்ம் இருக்கு? r1² h1 r2² h1 இருக்கும். இங்கே வந்து நமக்கு இதில் h2 இருக்கும். அப்போ நமக்கு இங்கே h2 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இரண்டாவது கூம்பின் உயரம் வந்து முதல் கூம்பின் உயரத்தை போல் இருமடங்கு. அப்போ இரண்டாம் கூம்பின் உயரம்னா h2, அது வந்து முதல் கூம்பின் உயரத்தை போல 2 மடங்கு. அப்போ 2h1. இப்போ நான் அதுக்கு தான் இந்த h2க்கு பதிலாக கீழே 2h1 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் இந்த h1ம் இந்த h1ம் கேன்சல் ஆயிரும். மீதி என்ன டைம் இருக்கு? r1² 2 r2² இது இருக்கு. அப்புறம் 2/3. இப்போ இந்த 2வை நம்ம அந்த பக்கம் கொண்டு போகிறோம். இங்கே 1/2 இருக்கும். அப்போ அந்த பக்கம் போகும்போது 2/1 வரும். அப்போ r1² r2², இந்த 2 வந்து மேலே போயிடும். அப்போ 2 × 2/3. இப்போ இந்த ஸ்கொயரை நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு நம்பர் இருந்ததுன்னா ஒரு நம்பரை வெளில எடுத்துக்கலாம். அப்போ r1 = இங்கே 2 நம்பருக்கு பதிலாக 2 2க்கு பதிலாக ஒரு 2 எழுதியிருக்கேன். இங்கே வந்து நமக்கு 2 நம்பர் இல்லை, ஒரு நம்பர் தான் இருக்குது. அப்போ நம்ம இந்த ஸ்கொயரை நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்போ r2 வந்து இந்த ரூட்டுக்குள்ளே போட்டுட்டோம். அப்போ 2/3. அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஆரங்களின் விகிதம் தான் கேட்டிருக்காங்க. r1:r2 = 2:3. தேங்க்யூ.